ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் போர்ஷன்லாம் தலைவரே அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு கத்தி கூப்பாடு போட்டு கொண்டாடுற மாதிரி இருக்கும். பயங்கரமா காமிச்சிருக்காங்க அந்த வாக்கு, அந்த ஸ்டைலு. தலைவரே 74 வயசுலயே எவ்வளவு அழகா இருப்பீங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். குழந்த சிரிப்புல ஃபேஸுதான் இமய மலை போல மாசுதான். கூலி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்பதான் வந்து பார்த்து முடிச்சு வந்திருக்கேன். பயங்கரமான ஒரு வெறியான ஒரு அட்டகாசமான அடங்காத ஒரு ஒரு பயங்கர ஹைப்ல வந்து கூலி படத்தை வந்து பார்க்க வந்தோம். ஃபைனலி கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஏன் நான் வந்து அந்த லைனோட ஆரம்பிச்சேன் அப்படின்னா, தலைவருக்கு இமய மலை போல மாசு இருந்தாலும் அப்படியே நம்ம அப்படியே குழந்தை சிரிப்புல, அவரோட நடிப்புல, அவரோட எக்ஸ்பிரஷன்ல, அவரோட டைலாக் டெலிவரியில ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி பயங்கர காமெடியா கண்டென்ட் ஓரியன்டா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சல்யூட் கொடுத்து பாராட்டி கையெடுத்து கும்பிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் வந்த தலைவர் படம், இதுக்கு முன்னாடி வந்த தலைவர் படங்களை பொறுத்த வரைக்கும் அதே ஸ்லோ மோஷன் வாக், ஒரு பயங்கரமான ஃபைட் இன்ட்ரோ, ஒரு பயங்கரமான ஒரு பாட்டோட இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. பஞ்ச் டயலாக் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. பட் ஆனா கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்டெலெக்சுவலா சூப்பரா வந்து ஸ்டோரி பேஸ்டான ஒரு மூவியா தான் வந்து கூலி அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதை ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, சிக்கிடுக்கு யாரும் பெருசா டான்ஸ் ஆட மாட்டீங்க, மோனிகா சாங்குக்கும் யாரும் டான்ஸ் ஆட மாட்டீங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஆமா உண்மையிலே அப்படிங்கிற மாதிரி தான் கதையா வந்து நம்மளை டிராவல் பண்ண வைக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸ் எதுவுமே வந்து உடைக்க மாட்டாங்க, ஓப்பன் பண்ண மாட்டாங்க. என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹைப்லே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு லோக்கி. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் போர்ஷன்லாம் தலைவரே அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு கத்தி கூப்பாடு போட்டு கொண்டாடுற மாதிரி இருக்கும். தலைவரோட இன்ட்ரோவே வந்து ஒரு பயங்கர தேவா மேன்சன்ல பயங்கரமா ஒன்று இருக்கும். அண்ட் வந்த முதல் டைலாக்கே என்ன டைலாக் போடுவார் அப்படின்னா, தெய்வம் நின்னு கொல்லும், குடி கொஞ்சமா கொல்லும் அப்படிங்கிற அந்த ஒரு பயங்கரமான நாட்டுக்கு சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு டயலாகோட வந்து தலைவரை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் படம் அப்படிங்கிறது வந்து போகுது. அதிகமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் எல்லாம் ஃபில் பண்ணுறவங்க வந்து ஸ்ருதிகாசன் வராங்க, சத்யராஜ் சார் வராங்க, நாகார்ஜுனா சார் வராங்க, சோபின் வராங்க, அண்ட் ரஜினி சார். அஃப்கோர்ஸ் ரஜினி சார் தானே ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் த பாஷா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவாங்க இல்லையா. அண்ட் பவர் ஹவுஸ்க்கு ஒரு பயங்கரமான லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லீடுலலாம் வந்து பிளாஸ்ட் ஆகினா என்னன்னு தெரியல, அந்த ஆட்டோ பாம் எல்லா பாமும் சேர்த்து வச்சு கொளுத்துனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஆகும். அந்த பவர் ஹவுஸ்ல வந்து ஐயோ எதுவுமே என்னால் சொல்ல முடியலையே, எப்படி நான் அவங்களுக்கு சொல்லி கன்வே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அனிருத் கிட்டலாம் சொல்லவே வேணுமா, தலைவருக்கு நான் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்திருக்காரு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பயங்கர ஹைப்ல வந்த இந்த கூலி படமானது செலிப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தான் அவங்களால செலிப்ரேட் பண்ண முடியும். நிறைய உட்காந்து பயங்கரமா இந்த ஸ்கிரீன் பிளேவையும் இந்த டைரக்ஷனையும் தலைவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸையும் ஸ்ருதிகாசன், சத்யராஜ் சார், நாகார்ஜுனா சார், சோபின் சார், கண்ணாரவி பிரதர்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் பயங்கரமா வந்து பேசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிதான் உட்காந்து பார்ப்பீங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க, பயங்கரமா போகுதே, சுவாரஸ்யமா போகுதே, கண்ணெடுக்க வைக்காம போகுதே, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி போகுதே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கூலி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனது விறுவிறுப்பா சூப்பரா ஒரு பயங்கரமான அடுத்து என்னடா நடக்க போகுதுங்கிற ஒரு பயங்கரமான ஆர்வத்தோட இன்டர்வல் போர்ஷன் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருக்கு. எல்லாமே படத்துல பயங்கரமா இருக்குங்க. ஃபிலோமினோட எடிட்டா இருக்கட்டும், நம்ம கிரீஷ் கங்காதரன் அவரோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், ரஜினி சார் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க, பயங்கரமா காமிச்சிருக்காங்க. டெனிம் ஷர்ட், டெனிம் ஜீன்ஸ் பேண்ட், அந்த வாக்கு, அந்த ஸ்டைலு. தலைவரே என்ன தலைவர் இவ்வளவு அழகா இருக்கீங்க, 74 வயசுலயே எவ்வளவு அழகா இருப்பீங்க அப்படிங்கிறத மாதிரி தான் வந்து நம்மளால தலைவரை கொண்டாடுற மாதிரி சூப்பரா காமிச்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயிலர்ல வந்து நம்ம நெல்சன் வந்து சூப்பரா வந்து காமிச்சிருப்பாரு, டக்கின் பண்ணி கண்ணாடி போட்டு அடாடா இப்படி கிளாஸை கழட்டினா துப்பா. அது மாதிரி இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டெனிம் ஷர்ட், பிளாக் ப்ளூ அப்படின்னு சொல்லி டெனிம் ஷர்ட்லயே வந்து வராரு. ஒரு மாதிரி பயங்கர கியூட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, கிளாஸ்லாம் போட்டு சூப்பரா இருக்கிறாரு. அந்த சிக்கிடு சாங் ஃபுல் வெர்ஷன் நீங்க வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாப்பீங்க இல்லையா. நல்ல ஒரு டான்ஸு, நல்ல ஒரு ஆக்ஷன்ஸ், அடாடா சொல்லவா வேணும், இன்னும் எனர்ஜி குறையவே இல்லை. எல்லாரும் ட்ரெய்லர் பார்க்கும்போது எதிர்பார்த்த அந்த நெகட்டிவ் ஷேட்ல வர்ற அந்த விண்டேஜ் தலைவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதில் ஓப்பன் பண்ற ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்மிஷனே வந்து அதில் ஓப்பன் பண்ணி தான் வந்து முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையை பொறுத்த வரைக்கும் பெருசா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல
நம்மளால கதையை கெஸ்ஸே பண்ண முடியாது. வாட் நெக்ஸ்ட், வாட் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்டர்வல் போர்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கூலி படத்தினுடைய முழு கதையும் தெரியும். கண்டிப்பாக கதை தெரிஞ்சாலும் நான் உடனே சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னா, பயங்கரமான குற்றங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாகார்ஜுனா சார் ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரியே இருக்கு. ரஜினி சாருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க ஒரு பாதிக்கப்படுறாங்கிறத தாண்டி கொல்லப்படுறாங்க. எதனால, ஏன், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வருது. ஃப்ளாஷ்பேக்லாம் போனால் தான் வந்து அமீர் கான் சார், உபேந்திரா சார் இவங்களாம் வந்து வருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். எல்லாருமே டிக்கெட் எடுத்து கூலி படத்துக்கு போங்கல, பயங்கரமாக இருக்குது, மாசாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இங்கே கேட்ட வரைக்குமே வந்து ரிவ்யூ ஆடியன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, லோகேஷ் கனகராஜ் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் பெங்களூர்லேருந்து உங்களுக்காக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். வித் கேமராமேன் மணிகண்டனுடன் ஆங்கர் கௌதம் நானுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.